அக்னி பரீட்சை நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுப உதயகுமார் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம். சென்னையில் இந்த அரங்கத்தில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இது எப்படி சாத்தியமாச்சு? உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடா இல்லை தமிழக அரசினுடைய பெருந்தன்மையா? நிச்சயமாக தமிழக அரசினுடைய பெருந்தன்மை அல்ல. காரணம், தமிழக அரசு பெருந்தன்மையாக நடந்திருந்தால் கடந்த வருடம் மே மாதம் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இவர்கள் மீது உள்ள வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் என்று சொன்னபோதே வழக்குகளை திரும்ப பெற்றிருக்க வேண்டும். இந்த அரசு தமிழ் மக்களுக்காக உழைக்கிற அரசாங்கமாக இருந்தால், உழைக்கும் வர்க்க மக்களுடைய உரிமைகளை பேணுகிற அரசாங்கமாக இருந்தால் வழக்குகளை அவர்கள் சொன்ன உடனேயே திரும்ப பெற்றிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. இன்னும் அதிகமான வழக்குகளை போட்டு இந்த மக்களை அச்சுறுத்துவதற்குத்தான் இவர்கள் முயற்சி செய்தார்களே தவிர மக்களுக்கு சாதகமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை, சிந்திக்கவில்லை. தேர்தல் ஒரு முக்கியமான காரணம். இந்த தேர்தல் காலத்திலே மீனவர் மக்களுடைய ஓட்டுக்களை நம்பி இருப்பதால் இந்த நேரத்தில் இவர்களை கைது செய்தால் விபரீதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடும், அதன் மூலம் நமக்கு நம்முடைய வாக்கு வங்கி இழக்க நேரிடும் என்ற பயத்தால் கைது செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதில் நிச்சயமாக உதவி செய்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் கைது செய்ய மாட்டோம்னு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சொன்னதற்கு பிறகும் நீங்கள் வெளியில் வரும்போது காவல்துறை கைது செய்தால் நான் ஜெயிலுக்கு போகவும் தயார் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வழக்கமாக ஒரு போராளியின் குரலாக இல்லாமல் வழக்கமான அரசியல்வாதியினுடைய குரலாக தெரியுது. நாங்கள் தேர்தலில் கலந்து கொள்வது, எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் அரசியலுக்கு எடுத்துச் செல்வது என்ற முடிவிலே மிக உறுதியாக இருந்தோம். எனவே தேர்தல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்கு கேட்க வேண்டிய நிலை இருந்தது. எனவே நாங்கள் வெளியே வருவதில் மிக உறுதியாக இருந்தோம். அரசு கைது செய்தால் அதன் மூலம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று, மக்களுடைய ஒரு சிம்பத்தி அதை பெற்று இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற முடிவோடு தான் நாங்கள் நிச்சயமாக வெளியே வருவதாக இருந்தோம். எனவே தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இப்போ 248 வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 101 வழக்குகள் நிலுவையில் இருக்கு உங்க மேல. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஏமாற்று வேலை. உச்சநீதிமன்றம் 258 வழக்குகளை மட்டும் திரும்ப பெறுங்கள் என்று சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் போராளிகள் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து பொய் வழக்குகளையும் திரும்ப பெறுங்கள் என்று தான் சொன்னார்கள். இவர்கள் 258 வழக்குகளை மட்டும் திரும்ப பெற்றுவிட்டு மீதி 101 வழக்குகளை தக்க வைத்திருப்பதற்கு காரணம், எங்களை அடக்கி ஆள்வதற்கு இந்த உபகரணம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இது மக்களை தொடர்ந்து அச்சுறுத்துகிற ஒரு பாசிச மனோநிலையை தவிர இதில் எந்த விதமான மக்கள் சார்ந்த அரசியலோ அல்லது நடைமுறையோ நிலைப்பாடோ இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பங்கேற்பதன் மூலமாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் போராட்டம் நீர்த்து போய்விடும் அல்லது அதனுடைய தீவிரம் குறைந்து போய்விடும் அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய போராட்டத்தை மத்திய அரசோ மாநில அரசோ இந்தியாவில் உள்ள தேசிய அரசியல் கட்சிகளோ தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளோ ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் செல்வதற்கு இன்னொரு தளம் தேவைப்பட்டது. நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இதே மாதிரி தேர்விலே நின்று போராடி கொண்டிருந்தாலும் யாரும் ஏனென்று கேட்க மாட்டார்கள். எனவே இந்த அரசியல் கட்சிகளிடம் யாசகம் செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக அந்த முடிவெடுக்கும் இடத்திலே நாமே அமர்ந்து கொள்வது, அரசியல் கொள்கைகள் வகுக்கிற இடங்களுக்கு நாமே சென்று குரல் கொடுப்பது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் தேர்தலிலே கலந்து கொள்வது என்று முடிவு செய்தோம். ஏற்கனவே உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த பாதையில் ஏற்கனவே இருக்கிறாங்க. வைகோ, ஜவஹர்லா, திருமாவளவன், டாக்டர் ராம்தாஸ், இவங்க எல்லாருமே ஏற்கனவே இந்த பாதையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக நீங்க எதையுமே செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர்கள் முக்கியமான கட்டங்களிலே எங்களுக்கு முக்கியமான உதவி செய்தார்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அது அவர்களுடைய அரசியல் கொள்கையாக இல்லாத காரணத்தால் தேர்தலுக்காக அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணிகளிலே கலந்து கொள்ள வேண்டி இருந்ததால் நாங்கள் கைவிடப்பட்டதாக உணர்ந்தோம். எனவே அவர்களோடு நாங்கள் சேர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழலிலே எங்களுக்காக நாங்களே எழுந்து நிற்பது என்று நாங்கள் முடிவு செய்தோம். அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்க, வேற வேற கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களை ஒருங்கிணைப்பதும் சாத்தியமாக இருக்காது. அதையும் தாண்டி நீங்க அவர்களுக்கு அது கொள்கையாக இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆம் ஆத்மிக்கு அணுசக்திக்கு எதிரான கொள்கை உறுதியாக இருக்கா? எங்களுடைய போராட்டம் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நின்றபோது அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தார். ஆம் ஆத்மி கட்சியை தொடங்குவதற்கு 1-2 மாதங்களுக்கு முன்பு அது கட்சிகளை சேர்ந்து கொள்வதற்கு சொன்னார். எங்களை அழைத்தார். நாங்கள் அப்போது தமிழகத்திலே உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் இன்னொரு கட்சிகளை சேர முடியாது என்று சொல்லி
நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய வழக்குகளை பூவுலகி நண்பர்கள் தோழர் சுந்தரராஜன் தொடுத்தபோது பிரசாந்த் பூஷன் எங்களுடைய வழக்குகளை உச்சநீதிமன்றத்திலே மேற்கொண்டார், வாதாடினார். எனவே ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எங்களுடைய அரசியலை, எங்களுடைய கொள்கையை புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே எங்களை வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இடிந்தகரைக்கு வந்து கட்சியில் சேருமாறு அழைத்தபோது நாங்கள் 5 நிபந்தனைகளை விதித்தோம். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்களுடைய கருத்தை கேட்டறிந்து அது எங்களுக்கு ஏற்புடையதா என்று நாங்கள் பரிசீலித்து எங்களுடைய போராடும் மக்களோடு, இடிந்தகரை ஊர் கமிட்டியோடு, சமுதாய தலைவர்களோடு கலந்து ஆலோசித்துத்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆம் ஆத்மி கட்சி மிக தெளிவாக சொன்னார்கள், உள்ளூர் மக்களுடைய அனுமதியோ ஒத்துழைப்போ இன்றி எந்த விதமான திட்டத்தையும் எந்த பகுதியிலும் அமல்படுத்தக்கூடாது. அந்த முடிவு எங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது. காரணம், தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நிலை, ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையம் மட்டுமல்ல, கல்பாக்கம் அணுமின் நிலைய விரிவாக்க திட்டம், தேனி மாவட்டம் தேவாரத்திலே வருகிற நியூட்ரினோ திட்டம், மதுரை வடபழஞ்சியிலே வருகிற அணுக்கழிவு ஆய்வு மையம் திட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்களிலே வருகிற மீத்தேன் திட்டம், கொங்கு மண்டலத்திலே வருகிற கெயில் திட்டம், இப்படி அனைத்து திட்டங்களையும் ஒரே ஃபார்முலாவோடு அடித்து ஒழித்துவிட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்வை உருவாக்க முடியும் என்கிற இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். அதன்படி தான் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சியிலே சேர்ந்து பணியாற்றுகிறோம். அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதல் இல்லாம பெருந்திட்டங்கள் எதையுமே அங்க கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில். மற்றபடி ஆம் ஆத்மி அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு. இங்கே தமிழ் தேசிய அரசியலோ அல்லது சாதி மத அடையாளங்களோடு கூடிய அரசியலோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக இல்லை. நீங்க எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க? நீங்க எப்படி அவர்களோட இணைந்து பணியாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் இடிந்தகரைக்கு வந்து பிறகு கூத்தங்குடியில் இருந்த எங்களை வந்து சந்தித்த போது நாங்கள் அவரிடம் நேரடியாகவே சொன்னோம், நீங்கள் இந்திய தேசியம் பேசுகிறீர்கள், நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், நாம் இருவரும் எப்படி ஒன்றுபட்டு செயல்படுவது என்று கேட்டோம். நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது சஞ்சய் விஹார் மஞ்ச் என்று ஒரு பெயரை வைப்பீர்கள், எங்கள் மக்களுக்கு அது என்னவென்றே தெரியாது, எனவே இந்த இந்தி பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல இக்கட்டான நிலைகளை நாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தினோம், எடுத்து சொன்னோம். யோகேந்திர யாதவ் அருமையான பதில் சொன்னார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள் தான் நீங்கள் இந்திய தேசியம் பேசுகிறீர்களா, தமிழ் தேசியம் பேசுகிறீர்களா என்ற இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரண்டையும் பேசலாம் என்று சொன்னார்கள். அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. காரணம், நாங்கள் தனி தமிழ்நாடு கோரவில்லை, நாங்கள் தமிழ் தேசிய தீவிரவாதிகள் அல்ல. எனவே தமிழ் தேசியம் பேசுவோம். அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அதற்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் பட்சத்தில், எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தாத பட்சத்தில் இந்திய தேசியத்தை பேசுவதிலே, அதை ஏற்றுக்கொள்வதிலே எந்த இடைஞ்சலும் இல்லை என்று சொன்னோம். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த அடுத்த நடவடிக்கையில இறங்கினோம். இந்திய தேசியம் பேசுறவங்களும் தமிழ் தேசியம் பேசுறவங்களும் ஆம் ஆத்மிக்குள்ள இருக்கலாம், கேபிட்டலிசம் பேசுறவங்களும் சோசியலிசம் பேசுறவங்களும் ஆம் ஆத்மிக்குள்ள இருக்கலாம். அது எல்லாமே அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளில் எப்படி எதிரொலிக்கும், கூடங்குளம் பகுதியை தாண்டி அந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்லும் வலிமை தமிழ்நாட்டில் அணுசக்திக்கு எதிரான இயக்கங்களுக்கு இல்லை அப்படின்னு பொருளா? மக்களை அணிதிரட்டி போராடிட்டு கடைசியில் எம்பி எலெக்ஷன்ல நிற்க போறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது உறுதியாக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திரும்ப நீங்க தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறீங்க. மக்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோமே தவிர, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவதற்கோ அல்லது அதன் மூலம் கோடியாக கொள்ளையடிப்பதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ எங்களுக்கு டில்லியிலே மிகப்பெரிய பங்களா கட்டிக் கொள்வதற்காகவோ அல்ல.